ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. இன்று நம் தவத்தின் 10ஆம் நாள். நமது சூக்ஷ்மமான தவமானது குறிக்கோளை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. நமது உயர்ந்த லட்சியம் தன்னைத்தான் பர்ஃபெக்ட் ஆக்கிவிட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்ட். இதற்கான மிக அழகான ஒரு தாரணை, எண்ணங்களை உயர்ந்தவையாக ஆக்குவது. நமது எண்ணங்களின் சக்தி, நமது எண்ணங்களின் பொக்கிஷம் நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவமைக்கிறது. இந்த எண்ணங்கள்தான் சுகத்தை வழங்குகின்றன அல்லது துக்கத்தை வழங்குகின்றன. எண்ணங்கள்தான் நிராசை அடையச் செய்கின்றன அல்லது உற்சாகமூட்டுகின்றன. பிறரையும் உற்சாகம் இழக்கச் செய்கின்றன அல்லது லட்சியத்தை நோக்கி முன்னேறச் செய்கின்றன. எனவே எண்ணங்கள்தான் அனைத்துமே. எப்போது மனிதர்கள் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறார்களோ, ஒவ்வொரு அடியிலும் தோல்வியை சந்திக்கிறார்கள், நிராசை அடைகிறார்கள், உற்சாகம் இழந்து விடுகிறார்கள். மாறாக நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய பழக்கம் இருக்குமானால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு ஏதோ நன்மை தென்படுகிறது. இன்றில்லாவிடிலும் நாளை அவசியம் நாம் நமது லட்சியத்தை அடைவோம் என்று அவருக்கு தோன்றுகிறது. நம்முடனோ சுயம் பகவான் இருக்கிறார். எனவே நாம் நமது எண்ணங்களை சோதனை செய்து கொண்டே செல்வோம். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை எண்ணங்கள் பலனுள்ளதாக இருந்தன, எத்தனை பலனற்றவையாக இருந்தன, எத்தனை எண்ணங்கள் உலக நன்மைக்காக இருந்தன, எத்தனை பிறர் மீது சுபமற்ற பாவனைகளை கொண்டவையாக இருந்தன. நாமோ உலக நன்மையாளர்களாவோம். நமது ஒவ்வொரு எண்ணமும் இந்த உலக மாற்றத்தில் மிக பெரும் பங்கினை ஆற்றுகிறது. எனவே ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் செலுத்துவோம். யார் உயர்ந்த யோகிகளோ, யார் தனது சித்தத்தினை அமைதிப்படுத்தி விட்டார்களோ, அவர்கள் மூலமாக மிகுந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. அந்த அதிர்வலைகள் உலகுக்கே நன்மை செய்கின்றன, இயற்கையை மாற்றுகின்றன, முழு வாயுமண்டலத்தையே மாற்றுகின்றன. அநேக ஆத்மாக்களிடம் உயர்ந்த தூண்டுதல்களை ஏற்படுத்துகின்றன. நாம் நமது இந்த எண்ணங்களின் சக்தியினை நிரந்தரமாக அதிகரித்து கொண்டே செல்வோம். ஒருவர் மனதில் எத்தனை குறைவான எண்ணங்கள் மற்றும் யோகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குமோ, அவர்களுக்கு எண்ணங்களின் சித்தி கிடைக்கப்பெறும். இந்த சித்தி அனைத்திலும் பெரியதாகும். அதாவது நமது ஒவ்வொரு எண்ணமும் நிறைவேறும், நமது ஒவ்வொரு எண்ணமும் வெற்றி பெறும். நாம் சகஜமான உணர்வோடு முழு வெற்றியை நோக்கி நமது வாழ்க்கை பாதையில் முன்னேறிக்கொண்டே இருப்போம். எனவே இன்று முழு நாளிலும் இடையிடையே சிறிது நேரத்தினை ஒதுக்கி நமது எண்ணங்களை கவனிப்போம். நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சிந்தியுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பதில் கிடைக்கும். நான் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. வீணான விஷயங்களை, முற்றிலும் தேவையில்லாத விஷயங்களை எண்ணி எண்ணி காலத்தை விரயமாக்குகிறோம். அந்த நேரத்தில் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவோம். சுயமரியாதை பயிற்சியின் மூலம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்க முடியும். நமது உயர்ந்த சுயமரியாதை நமது எண்ணங்களையும் உயர்த்தி விடுகிறது. எனவே இன்று முழு நாளும் நாம் சுயத்திற்குள் அமைதியின் சக்தியை நிரப்பிக்கொள்வோம். யார் அமைதியின் சக்தியை சுயத்திற்குள் நிரப்பிக் கொண்டிருப்பார்களோ, அவர்கள்தான் நொடியில் வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மேலும் யாரிடம் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷமும் ஞானத்தின் பொக்கிஷமும் நிறைந்திருக்குமோ, அவர்களால் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மேலும் இந்த சக்தியானது எதிர்காலத்தில் நமக்கு மிகுந்த உதவி புரியும். எப்போது இயற்கை கொந்தளிப்பை ஏற்படுத்துமோ, எப்போது நாலாபுறங்களிலும் கூக்குரல் கேட்குமோ, அப்போது நமது எண்ணங்களின் சக்தியினை பயன்படுத்தி நாம் பலருக்கும் அமைதி கொடுக்க முடியும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் நொடியில் எண்ணங்களை நிறுத்துவதற்கான
பயிற்சியினை மேற்கொள்வோம். மேலும் ஆத்மாவை ஜொலிக்கக்கூடிய மணியாக காண்போம். நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன். பின்னர் ஞானசூரியனாகிய சிவ தந்தையை முன்னிலையில் காண்போம். பிறகு தன்னை மீண்டும் ஆத்மாவாக ஜொலிக்கும் மணியாக காண்போம். பிறகு மீண்டும் பாபாவை காண்போம். இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் 10 முறைகளாவது இந்த பயிற்சியினை மேற்கொள்வோமானால், ஓரிரு நிமிடங்களை ஒதுக்கி கூட இந்த பயிற்சியை செய்வோமானால் மனதின் ஒருமுகப்பாடு மிகவும் அதிகரிக்கும். மேலும் யோகத்தில் பரம ஆனந்தம் அனுபவமாகும். ஓம் சாந்தி.